Hi and hello, this is Yeti speaking. நான் உங்க சுபாஷ். And this is Dravid. நாங்க உங்க கிரிக்கெட் நட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். ஹை கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் நட்ஸ். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா கப் அடிச்சாங்க. ரெண்டாவது சீசன் ஆல்மோஸ்ட் அவங்க தான் வின் பண்ண போறாங்க அப்படின்ற நிலைமையில இருந்து ஜடேஜா அவங்க கிட்ட இருந்து வின்னை கேட்ச் பண்ணிடுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது சீசன் அவங்களுக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சீசன் போல. பட் அந்த திருப்பி நாலாவது சீசன்ல பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ்க்கு வருவாங்க. பட் அவங்களால ஃபைனலுக்கு வர முடியல, கப் அடிக்க முடியல. இந்த சீசன்ல திருப்பியும் ஃபைனலுக்கு வருவாங்களா, கப் அடிப்பாங்களா அப்படின்றத பார்ப்போம். நம்ம இப்போ எந்த டீமை பற்றி பார்க்க போறோம்னா ஜிடி. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. Gujarat Titans. Gujarat Titans is a really good team. வந்து லாஸ்ட் அதாவது ஐபிஎல்க்கு வந்து 4 இயர்ஸ்ல வந்து அவங்களோட எப்படி நல்ல ஒரு கல்ச்சரை உருவாக்கியிருக்காங்க. வின்னிங் தேர் வெரி ஃபர்ஸ்ட் ஐபிஎல், என்ட்ரிங் இன்டு த டோர்னமெண்ட் சூப்பரா பண்ணாங்க அந்த சீசன்ல. அண்ட் மொரோவர் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி அவங்க டீமை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க பார்ட் ஆஃப் த கோர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது பவுலிங்கையும் டாப் ஆர்டரையும் கிட்டத்தட்ட நல்லாவே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மிடில் ஆர்டர் வந்து லாஸ்ட் இயர் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை டோட்டலாவே சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், அப்புறமா ஜாஸ் பட்லர் இவங்களை அப்படியே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க பவுலிங் செட்டப் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இஷாந்த் சர்மா, ககிசோர் ரபாடா, முகமது சிராஜ், அந்த அர்ஷத் கான், பிரஷித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், அதுக்கப்புறம் ரஷித் கான் இவங்களாம் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல ஷாருக் கான், சுந்தர், ஜெயந்த் யாதவ், கிளென் பிலிப்ஸ் இவங்க எல்லாமே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இவங்க சர்ஃபன் ருத்தர்ஃபோர்டை ஏன் ரிலீஸ் பண்ணாங்க ட்ரேட்ல அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு என்னை பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அண்ட் அடுத்த ஆக்ஷனுக்குள்ள போய் ஐ திங்க் தே ஹவ் அச்சீவ்ட் வாட் தே வாண்ட். அவங்க நல்ல மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் பிக்கப் பண்ணும் அப்படின்னு ஆக்ஷனுக்குள்ள போயிருக்காங்க. அதுக்காக டாம் பேண்டன் உள்ள எடுத்திருக்காங்க, ஜேசன் ஹோல்டரை உள்ள எடுத்திருக்காங்க. ஸோ அது இல்லாம ஒரு ஃபாரின் பேசர் ககிசோர் ரபாடாக்கு பேக்கப்பா லூக் வுட்டை எடுத்திருக்காங்க. அது இல்லாம ஒரு சில பேர் யங்ஸ்டர்ஸ்ல எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா இவங்களும் வந்துட்டு ஓரளவுக்கு லாஸ்ட் இயரோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. போக போக இவங்க சீசன்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஷிஷ் நகரா தெரியும். அவர் ஸ்கவுட்டிங்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஸ்கவுட் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஸ்கவுட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க ஜிடி. அதுல முக்கியமா சொல்லணும்னா மானவ் சுந்தர். அவரும் பாத்தீங்கன்னா அந்த சாய் கிஷோருக்கு மாதிரி ஒரு பிளேயர், ஒரு வேற லெவல் பிளேயர். அவருக்கு ஏதாச்சும் சப்போஸ் ரெஸ்ட் கொடுக்கணும், இல்ல அவர் சரியா போலாம், அவரோட பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மானவ் சுந்தர் அவரை கண்டிப்பா விளையாட வைக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசோக் சர்மா, அவர் ஒரு ஃபாஸ்ட் போலர், ஒரு யங் டேலண்ட் என்ன சொல்லலாம். ரீசெண்டா சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபி அதுல ஒரு லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல பேஸ்ல போடுவாரு. அவரும் ஒரு பிரசித் கிருஷ்ணா அந்த மாதிரி யாராச்சும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவங்க பிளேஸ்ல அவர் கண்டிப்பா அவரை விளையாட வைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குஷாகரா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மிடில் ஆர்டர் பவர் ஹிட்டர், ஸ்பின்னர் வேற லெவலில் விளையாடுவாரு. அவங்க டீம்ல ஆல்ரெடி ஷாருக் கான் இருக்காரு. ஷாருக் கான் ரீசெண்ட் டைம்ல உங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலையும் அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. எங்கேயுமே அந்த அளவுக்கு ஒரு நல்ல டச்லேயே இல்லை ஷாருக் கான். யங் டேலண்ட்டும் பாத்தீங்கன்னா வேற லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜிடி. ஐ திங்க் ஒரு செம டேலண்ட் இவங்க 3 பேருமே. ஜிடியோட இன்ஜுரி அப்டேட் பார்க்கும்போது சாய் சுதர்ஷன் ஒரு 6 டிசம்பர்ல பார்க்கும்போது அவங்க இப்பவே இன்ஜுரி ஆறாது. பட் ஹோப்ஃபுல்லி ஃபைனலி ஃபிட் த டீம். ஸோ நோ எந்த வரையும் இல்லை அவர் பார்த்து. அதுக்கப்புறம் ககிசோர் அவார்டு அவர் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ஜுரிஸ் தான் இருந்தார். அந்த T20 டாப் முன்னாடி பார்க்கும்போது லிட்டில் பிட் இன்ஜுரியில இருந்தாரு. ஸோ இஸ் கம்ப்ளீட்லி ஃபிட். அண்ட் ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் பார்க்கும்போது எந்த வரையும் இல்லை. மேபி அந்த ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் சிராஜ் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் இருக்கும். மேபி எந்த ஒரு வரையும் இல்லை. அவங்க நல்லா பண்ணாங்கன்னா எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஸோ ஜிடி வந்துட்டு எந்த மாதிரி காம்பினேஷன்ல போவாங்க அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஸோ அவங்க பிளேயிங் 12 இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் 3 பேர் அவங்க சேஞ்ச் ஓவர் பண்ண போறது கிடையாது. டெனிகாஸ்ட், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் ஆட போறாங்க. அண்ட் நம்பர் 4ல வந்து சுந்தர் ஆடுவாருன்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த ஒரு பொட்டன்ஷியல் ஃப்ளோட்டரா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவரு. அடுத்த நம்பர் 5ல கிளென் பிலிப்ஸ், நம்பர் 6ல ஷாருக் கான், அவரு குமார் குஷகரா கூட ஆடலாம் அந்த இடத்துல. நம்பர் 7ல வந்து ராகுல் தெவாட்டியா, நம்பர் 8ல வந்து ரஷித் கான், நம்பர் 9ல வந்து ககிசோர் ரபாடா,
பேட்டிங் ரொம்ப வேணும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க மேபி ஒரு ஜேசன் ஹோல்டர் அந்த இடத்துல ஆட வைக்கலாம். அண்ட் நம்பர் 10ல வந்து முகமது சிராஜ், நம்பர் 11ல வந்து சாய் கிஷோர். ஒரு இம்பாக்ட் சப்பா வந்துட்டு எய்தர் ஒரு பிரசித் கிருஷ்ணாவோ இல்ல அனுஜ் ராவத்தோ வந்துட்டு அக்கார்டிங் டு கண்டிஷன்ஸ் வந்து உள்ள ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிஷோர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் சொன்னாங்க ஜிடிக்கு. அண்டு முக்கியமாக வாஷிங்டன் சுந்தர் அண்ட் கிளென் பிலிப்ஸ் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அவங்க போன சீசன்ல அந்த அளவுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஜிடி அடி வாங்கினாங்க. போன வாட்டி டாப் 3 மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. மற்றபடி மிடில் ஆர்டர்ல அந்த அளவுக்கு யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. ருதர்ஃபோர்ட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரையும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 4ல அவர் சொன்ன மாதிரி, அப்புறம் கிளென் பிலிப்ஸ் நம்பர் 5ல விளையாட வச்சாங்கன்னா மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து போலிங்கும் வாங்கலாம் அண்ட் பேட்டிங்கும் சொல்லவே தேவையில்ல. 2 பேரும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக அவங்களோட வீக் என்னன்னா பிரசித் கிருஷ்ணா போன சீசன் பார்த்தீங்கன்னா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாரு. பட் இருந்தாலுமே அவர் பார்த்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் லீக் பண்ணுறாரு. அது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பட்லர் வேர்ல்டு கப்ல பார்த்தோம் நம்ம. அந்த பட்லர் இந்த மாதிரி ஒரு பூர் ஃபார்ம்ல வந்து நான் பார்த்ததே இல்லை. அவர் கண்டிப்பா இந்த ஜிடி கேம்ப் வந்ததுக்கு அப்புறமா அந்த டெக்னிக்கல் இதுல ஒர்க் பண்ணி கண்டிப்பா அவர் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரஷீத் கானும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு முன்னாடி அந்த பழைய ரஷீத் கான் மாதிரி இல்லை. ரீசெண்ட் ஒரு 1 இயராகவே போன சீசனும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இவங்க எல்லாருமே பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிடியை கண்டிப்பா நம்ம டாப் 4ல பார்க்கலாம். கண்டிப்பா ஜிடியை ஐ திங்க் ஒரு செம்ம டீம் ஜிடி பொறுத்த வரைக்கும். ஜிடி பார்க்கும்போது ஒரு பொட்டன்ஷியல் டீமாக தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். போன சீசன் பார்க்கும்போது அவங்க கிளீன் பிலிப்ஸ் வாஷிங்டன் சரியா யூஸ் பண்ண. மேக்ஸிமம் பிலிப்ஸ் பார்க்கும்போது அவர் ஆடாமலே இன்ஜுரி ஆகி போயிட்டார் வெளியில. ஒரு பேட் லக் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் டைம் அதை மிஸ் பண்ணி இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி பிளேயர் வாட்ச் அவுட் ஜிடி பார்க்கும்போது எனக்கு வந்து கிளீன் பிலிப்ஸ். ஏன்னா கிளீன் பிலிப்ஸ் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்டர், ஒரு பவர் ஹிட்டர். அவர் எங்க இருந்து கேமை ஷிஃப்ட் பண்ணி ஆடிடுறோம். அதே மாதிரி அவரால் ஒரு போலிங் 1 hour 2 hours தள்ள முடியும். ஒரு எக்ஸலன்ட் ஃபீல்டர். அது எல்லாரோட தான் ஒரு ஃபீல்டிங்ல மட்டும் ஒரு 100% எஃபெக்ட் வரும். மேபி ஒரு 15-20 ரன்ஸ் அவரே சேவ் பண்ணிருப்பாரு ஃபீல்டிங்ல பொறுத்த. ஸோ இஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் ஜிடி அண்ட் பிளேயிங். அவரை தான் எதிர்பார்க்க ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா ஃபார் ஜிடி. நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஜோஸ் பட்லர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல நிறைய ட்ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கம்பேக் கொடுத்து ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டாப் 3 ரன் கெட்டரா இந்த வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இருந்து நான் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன் இந்த ஜிடி டீம் பொறுத்த வரைக்கும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் பட்லர் பெர்ஃபார்மன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் எக்ஸ்பெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஷத் கான், இந்த லெஃப்ட் ஆர்ம் பேசர், டால் லெஃப்ட் ஆர்ம் பேசர். லாஸ்ட் இயர் வந்துட்டு அவர் கொஞ்சம் மேட்ச் தான் ஆடினாருன்னு நான் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணாரு. அந்த ஒரு ஹைட்டை நல்லா யூஸ் பண்ணி நல்லா போடுறாரு. ஸோ அவரை வந்துட்டு எந்த மாதிரி யூஸ் பண்ண போறாங்க, அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்டரா பிளே அவுட் பண்ண போறாருன்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஐ திங்க் ஹி வில் பி a player to watch out for. கண்டிப்பா அந்த நேஹாராஜி இந்த வாட்டியும் அவங்க டீமை வச்சு ஒரு மேஜிக் பண்ணுவாரா? பவுண்டரி லைன்ல நின்று பிளேயர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிட்டே அப்படியே ஜிடி டீம் திருப்பியும் ஃபைனல் கொண்டு போவாரா அப்படின்றத பார்ப்போம். ஜிடி டீம் இந்த வாட்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, உங்களோட காம்பினேஷன் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in next video. Until then, tata, bye bye, thank you. போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.